பேய் இருக்கா இல்லையா, உண்மையா பொய்யா, என்னோட சொந்த அனுபவத்தை உங்க கூட ஷேர் பண்றேன். 6வது எபிசோட் முடிஞ்சு இப்போ 7வது எபிசோடுக்கு நம்ம வந்துட்டோம். போன எபிசோடு நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நான் ஸ்கூல் முடிஞ்சு பாதம் மாதிரி ஒரு சைனீஸ் சுடுகாடு வழியாக நம்ம பூந்து வர்றது. அதில் வந்து எக்ஸிட் பண்ணும்போது ஒரு அங்கிள் நின்றுக்கிட்டு இருந்தார். சரிங்களா, நம்ம அதுலேருந்து தொடருவோமா? ஓகே, ரொம்ப பேருக்கு கேள்விக்கு வந்து பதில் தெரிய மாட்டேங்குது. பட் என் கதையை கேட்டுக்கிட்டே வாங்க. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. ஸோ அந்த கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ஓகே, அன்னைக்கு நான் சொல்லி முடித்தேன். சுடுகாடு எக்ஸிட் பண்ணும்போது ஒரு சைனீஸ் அங்கிள் நின்றுக்கிட்டு இருந்தாருன்னு பார்த்தல. ஸோ அந்த அங்கிளை பார்த்துட்டு நாங்கள் ஹாய் சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டோம். ஆக்சுவலி அது வந்து அவர் ஒரு மனசு ஆளு தான், பேய் கிடையாது, மனசு ஆளு தான். அவர் வந்து அந்த சுடுகாடை வந்து சுத்தம் பண்ணுறவருன்னு நினைக்கிறேன், மெயின்டைன் பண்ணுறவருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரை பார்த்துட்டு நம்ம கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 நாள் அந்த பாதையில் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ என் மலை ஃப்ரெண்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, சைனீஸ் சுடுகாடில் வந்து அவங்க அம்மா போகக்கூடாது சொல்லிட்டாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னோன்னே, அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, இன்னொரு பாதை இருக்குது, அது வந்து ரோட்டு வழியாக நடந்து வந்து அந்த வீட்டுக்கும் வரலாம், சுடுகாடை தாண்டி அங்கிட்ட எக்ஸிட். நம்ம வந்து கொஞ்சம் அதில் செட் ஆகலை பாருங்களேன். நமக்கு வந்து அப்பயும் அந்த சுடுகாடு தான் என்ட்ரி பண்ணி எக்ஸிட் பண்ணணும்னு ஒரு எண்ணம். ஸோ நம்ம டெய்லி அந்த பாதை தான் யூஸ் பண்ணுறது. ஒரு வாரம் 2 வாரம் அதிலே போயிட்டு வந்துக்கிட்டு